சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு இல்ல அதிமுக மட்டுமே கார்னர் பண்றோம்ல, இதுல தாவேக்கான ஒரு கட்சி இருக்கு, விஜய்ன்ற ஒரு கட்சி இருக்கு, அவர் செகுலரிசம் பேசுறாரு, அவருடைய வாய்ஸ் என்னதுலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதான் மமிதா பேஜு சொல்லிட்டாங்களே. பாருங்க, இப்ப எனக்கு நான் என்னுடைய டிபேட்ஸோ அல்லது இன்டர்வியூஸோ ஆரம்பிச்சது ஒன்றிய அரசு, 15th ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி கவுன்சில், இப்படி ஆதாரங்களின் அடிப்படையில பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல இருந்து என்னை எங்க கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னா, மமிதா பைஜு நேற்று ஒரு மேடையில என்ன பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு இழுத்து விட்டுருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியலை எவ்வளவு மலினமாக மாற்றி இருக்கிறார் விஜய் என்கின்ற நடிகர். மக்களிடம் என்ன சொன்னார்? இது என்னுடைய கடைசி படம் அப்படின்னு. உனக்கு மக்கள் முதன்மையானவரா அல்லது நடிகை முதன்மையானவரா? கூட நடிக்கிறவங்க, அதாவது சக நடிகர்கள் முக்கியமானவங்களா அல்லது மக்கள் முக்கியமானவங்களா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ல. அரசியல்னு வந்துருச்சு அப்படின்னா மக்கள் தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் திமுக அமைச்சர்களே விட்டுறேன். விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், இப்போ ஒரு வெறும் எம்எல்ஏ, கட்சியில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அந்த விஜயபாஸ்கர் உட்கார்ந்து ஏதோ ஒரு சேனல்ல ஆங்கர் ஏந்தலின்ட்டு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒரு திருமண நாள் அப்படின்னா அல்லது கல்யாண நாள் அப்படின்னா எங்களுக்கு 65 பத்திரிக்கை வரும், நைட்டு 50 கல்யாணத்துக்கு ஓடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அவர் வீட்டு கல்யாணமே இருந்தாலும் மீதி 49 கல்யாணத்துக்கு அவர் போகணும். பிகாஸ் அவருடைய ப்ரையாரிட்டி மக்கள். எனக்கு தெரிஞ்சு விஜயபாஸ்கராகவே இருந்தாலும் அவர் அதை தான் செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் உதயகுமாரை பார்த்திருக்கேன். அவர் திருமங்கலத்துக்கு உள்ளுக்குள்ள சுத்த பார்த்தீங்க அப்படின்னா எந்த கல்யாணம் வீடு நடந்தாலும் அவர் நிற்பார். பத்திரிகை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அவர் நிற்பார். கேத வீடா நிற்பார். இப்ப இந்த ஒரு தன்மை இருக்குல்ல, நான் அதனால ஆர்பி உதயகுமார் நல்லவர்னு சொல்லல. அவர் ஒரு சங்கியாக மாறிட்டாரு. என்னைக்கு சசிகலாவுக்கு மொட்டை அடிச்சாங்களோ அன்னைக்கோட அந்த கட்சி மொட்டையடிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது வேற. தாவேகாவுக்கு சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் போட்டியா வரதா தானே நீ கிளைம் பண்ற. இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரியுமா? எது உன்னோட ப்ரையாரிட்டி? நீ என்ன சொல்ற? என்கிட்ட அதாவது உனக்கு வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் இதற்கு மேல் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறேன். ஆனா கூட நடிக்கக்கூடிய ஒருத்தர் கேட்கும் பொழுது எலெக்ஷன் அது நம்ம கையில இல்ல, அது பார்ப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியா சொல்லியிருக்கணும்ல. இப்ப எம்ஜிஆர் கிளியரா இருந்தாருங்க. என்ன கிளியரா இருந்தாரு? அவர் படம் நடிக்கிறது வேற, அரசியல் பிரவேசம் வேற. அவர் ரெண்டையுமே குழப்பிக்கல. அவர் ரெண்டுலையுமே கிளியரா இருந்தாரு. இந்த படம் தான் இந்த அரசியலுக்கு அடித்தளம், இந்த அரசியல் தான் இந்த படத்துக்கு முதலீடு. இப்ப ரெண்டையுமே அவர் கனெக்ட் பண்ணி வந்தாரு. எப்படி வந்தாரு? கடைசி வரைக்கும் அவர் நல்லா படம் நடிச்சுட்டு தானே இருந்தாரு. ஆக்டிவா இருந்த வரைக்கும் படம் நடிச்சுட்டு இருந்தாரு. அவர் எப்போ இன்ஆக்டிவ் ஆகிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சதா அப்ப படத்தை நிப்பாட்டிக்கிட்டார். முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நிப்பாட்டிக்கிட்டாரு. அது வரைக்கும் அவர் நடிச்சுட்டு தானே இருந்தாரு. ஏன் நடிச்சாரு? அவர் யார்கிட்டையும் போலி வாக்குறுதி கொடுக்கல. நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன், இனி அரசியல் தான் செய்ய போகிறேன் அப்படின்னா அவருக்கு கரியர் என்னன்றது தெரிஞ்சிருந்தது, தன்னுடைய எதிர்காலம் என்னன்றதும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. நீ எம்ஜிஆரா வரப்போற அப்படின்னா உனக்கு கரியர் தான் அப்படின்னா கரியர்ல இருந்துரு. இல்ல கரியரும் வேணும், எனக்கு அரசியல் வாழ்க்கையும் வேணும், நான் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கட்சியில பிரச்சாரகரா சேர்ந்துருங்க. எதுக்கு தனியா நின்று ஓட்டு பிரிக்கிற வேலையை பாக்குறீங்க? வேற ஒரு கட்சியில போய் பிரச்சாரகரா சேர்ந்து அங்க உட்காந்து ஓட்டு பிரிக்க வேண்டியது தானே. இல்ல, அப்போதைக்கு கெரியருடைய உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. ஒருவேளை எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் விட்டுட்டு வரீங்க? நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. உங்களை யாரு விட்டுட்டு வர சொன்னா? உங்களை யாருங்க விட்டுட்டு வர சொன்னா? அப்ப ஏன் விடணும்னு ஆசைப்படுறீங்க? அது இங்க பயன்படாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம படத்துல டூயட் பாடிக்கிட்டே இங்க நடிக்கிறது நமக்கு செட் ஆகாது. இங்க நடிக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க, அரசியல் பண்றது ரெண்டு ஒண்ணுதான்னு வச்சுங்களேன். இங்க இவர் அரசியல் பண்ணிக்கிட்டே இங்க டூயட் பாடுறதுன்றது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இங்க கத்தி எடுத்து ஒருத்தனை சதக்னு குத்துறது செட் ஆகாதுன்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியா நான் உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், ரஜினிகாந்த் என்னைக்காவது கத்தியில ரத்தம் தெறிக்க தெறிக்க ரத்தம் ஒழுக ஒழுக இப்படியே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல படம் முழுக்க ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சீன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அதை கூப்பிட்டு இப்பதான் ரஜினிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. கையில சுத்தியில கொடுத்து மண்டையோட மாவளக்கு போடு அப்படின்றதா இப்பதான் எடுத்து வச்சிருக்காங்க. ரஜினி அப்படி இல்ல. ரஜினி எம்ஜிஆரோட வயலண்டான ஆள் தான். ஆனா எம்ஜிஆர் தான் ஒன் டெம்ப்ளேட் அப்படின்னா எம்ஜிஆர் வயலண்டான ஆள் கிடையாது. எம்ஜிஆர் வன்முறையை பயன்படுத்துவார். எப்ப அவர் பேச்ச கேட்கல அப்படின்ற பட்சத்துல, அவர் பேச்ச கேட்கலனாலும் அடிச்சு உட்கார வச்சு திரும்பவும் அவனை திருத்துவார். எங்கள் வீட்டு பிள்ளை படம் அருமையான படம். தலைவர் டபுள் ஆக்ஷன்,
ஒரு ஹீரோ வந்து அம்மாஞ்சி, இன்னொரு ஹீரோ வந்து அந்நியன். இப்ப இந்த 2 ஹீரோ வந்து டிராவல் பண்ணுவாங்க. அம்மாஞ்சியை போட்டு நம்பியார் அடி அடின்னு அடிப்பாரு. இவர் உடனே ஒரு நாள் ரீப்ளேஸ்மெண்டா உள்ள போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு, நான் ஆணையிட்டால் அப்படின்னு போட்டு வெளு கிளைமேக்ஸ்ல என்ன, நம்பியார பக்கத்துல வச்சுக்கிட்டு சுபம்னு தானே முடிப்பான். ஏன் எம்ஜிஆர் அந்த டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுத்தார் என்றால், பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அடிப்படையான பண்பு. அதுல முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அப்போ அதை என்னவா மாத்திருக்கீங்க அப்படின்னா, என் பேச்சை கேட்கலன்னா நான் வெட்டிடுவேன், கருவறுத்துருவேன், ரத்தம் தெறிக்க தெறிக்க உன்னை கொலை பண்ணுவேன். இதுதான் அரசியல்வாதிகளுக்கான இலக்கணமா? இப்படி ஒருத்தரால அரசியல்ல ஈடுபட முடியுமா? திரைப்படத்துல என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? உங்களுடைய சைக்காலஜி தான் எனக்கு பிரச்சனை. திரைப்படத்துல என்னன்னாலும் இருக்கலாம். அந்த திரைப்படத்துல நம்ம நடிக்கிற திரைப்படத்துல இப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் மகன் நீங்க விஜய் கிடையாது. இன்னைக்கு நீங்க யாரு? விஜய். எஸ் ஏ சந்திரசேகர் தான் உங்க அப்பாவே தவிர அவர் மகன் நீங்க இல்ல. தந்தை மகர் காற்றும் நன்றியை அவர் கரெக்டா செஞ்சுட்டாரு. இனி மகன் தந்தை காற்றும் உதவி தான் அடுத்து தேவை. அப்ப நீங்க இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க. உங்க கதை என்னன்றதை தீர்மானிக்கின்ற உரிமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க, அரசியலோட இதை சம்பந்தப்படுத்தாதீங்கன்னா, படம்ன்றது வேற, சினிமா வேற, அரசியல்ன்றது வேறன்னா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அது மமிதா பைஜு கிட்ட சொன்னது, அது உண்மையான நமக்கு தெரியாதுல்ல. என்கிட்ட என்ன சொன்னார் முதல்ல? சரி, மமிதா பைஜு அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி நான் சொல்லலன்னு அறிக்கை விடுங்க. ஏன் விட மாட்டீங்க? நாய்க்குட்டியை கொஞ்சம் நேரம் இருக்கிறது, எனக்கு அறிக்கை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லையா? என்னங்க லாஜிக் இது? அப்ப மக்கள்கிட்ட நீங்க ஏமாத்திருக்கீங்கன்றது வெளிப்படையா இருக்குல்ல. ஒரு பக்கம் அடுத்து அரசியலுக்கு வந்த உடனே எங்களுக்கும் மக்களுக்கு பொறுப்பு இருக்கு, மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு, நான் அதை செய்வேன், இவ்வளவு நாள் நீங்க எனக்கு செஞ்சீங்க, இனி நான் உங்களை செய்வேன். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு அட்லீஸ்ட் சொன்னதான் ஞாபகம் வருது. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி, என் தம்பியை நான் தாண்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கு விஜய் சொல்றது. அப்போ அரசியல் ரீதியா மக்களை பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்துறதுக்கு உங்க கையில ஒரு பெரிய ஊடகம் இருக்கு. அந்த ஊடகத்தை நீங்க பயன்படுத்துங்க. அந்த ஊடகத்தை பயன்படுத்தி நல்ல கருத்தை கொண்டு போய் சேருங்க. நீட் தேர்வு பிரச்சனையா, அதற்கான தீர்வு நீங்க மக்கள்கிட்ட எல்லாம் பேச வேண்டாங்க, ஒரு படத்துல பேசுங்க. நீட் தேர்வு பிரச்சனையை எப்படி ஒழிப்பதுன்னு மக்கள்கிட்ட படத்துல பேசுங்க. கலைஞர் பேசினார். பராசக்தின்ற படம் வன்முறையை பேசல. பராசக்தின்ற படம் தீர்வுகளை பேசியது. என்ன தீர்வுகளை பேசியது? 4 பேர் ரோட்ல படுத்திருக்கிறான், சார் இன்னும் இந்த நாட்டில் பிச்சைக்காரர்கள் வாழுகிறார்களான்னு ஹீரோ உள்ள வர்றாரு. உள்ள வந்தவர் அவரே அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ ஒரு பொருளாதாரம் என்பது நிலையானது அல்ல, என்றைக்கு வேண்டுமானாலும் மாறக்கூடியது அப்படின்றத அவர் உணர்த்துறாரு. 2வது, அவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு போலீஸ்காரர் தடியை தட்டி எழுப்புறாரு. ஏண்டாப்பா இங்க வந்து படுத்திருக்கிற, வேற எங்க சாமி படுக்கிறது அப்படின்ட்டு ஒரு நக்கலா ஒரு கலாய் ஒண்ணு வரும். அதுக்குள்ள போல இப்ப அங்க என்ன வைக்கிறாரு, ஒரு நாள் இதெல்லாம் மாறும், கையில வண்டி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இதெல்லாம் ஒளியும், ஒரு நாள் மோட்டார் இந்த வண்டியை இழுக்கும். எப்படி வருது? பெரியார் சொல்றாரு. அவர் வந்து இதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சியில இதெல்லாம் மாறுண்டான்றாரு. அப்ப கலைஞர் அதை படத்துல வைக்கிறாரு. தொழில்நுட்பத்தால் இதை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றாரு. ஆதரவற்றோரை நல்ல இடத்தில் தங்க வைக்க முடியும்ன்றாரு. செஞ்சாரு. அதை சொன்னவரு படத்துல இருந்து அப்படி வசனத்தை அப்படி திட்டமாக மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் நம்ம பார்த்திருப்போம் சாலைகள்ல. இப்ப குறைஞ்சிருக்கு. முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வந்து ஒரு சின்ன தையல் மிஷின், இப்போ பெரிய கனரகங்கள் வந்ததுனால அவங்களால சாலைகள்ல பயணிக்க முடியல. இப்போ சின்ன வாகனம், அதாவது சாலைகள்ல வருவாங்க, கையை வச்சு அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்று தைச்சு கொடுத்துட்டு போவாங்க. அந்த தையல் மிஷின் அவர் கைக்கு எப்படி வந்துச்சு? பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்ன்ற ஒரு திட்டத்தின் மூலமா வந்தது. மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வுக்காக அவர்கள் கொடுத்த நலத்திட்ட உதவிகளின் மூலமாக வந்தது. ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம், விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர்களாலும் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் என்பதை அவர்களின் மூலமாகவே நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று ஒரு ஆட்சியாளர் உணர்ந்தார். அதை செய்து காட்டினார். இப்ப நீங்க திரைப்படங்கள்ல என்ன காட்டுறீங்க? அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க. அப்போ அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கன்றது உள்ளுக்குள்ள இருக்கிறது கோக்கா கொகைனான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா இப்ப பெரிய பெரிய புகார்கள் வருது. ஒரு பத்திரிகையில 3 எழுத்து நடிகர்னு எழுதுறாங்க, அவர் வச்ச பார்ட்டின்னு எழுதுறாங்க, பல சந்தேகங்கள் வருது இல்ல. அப்ப யார் அந்த 3 எழுத்து நடிகர், யார் அந்த சப்ளையர், எல்லா கேள்வியும் இருக்குல்ல. 3 எழுத்து யாரானாலும் இருக்கலாம். ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில குரல் கொடுத்தாருல விஜய். ஜாஃபர் சாதிக்கு குரல் கொடுத்தாருல, திட்டுறாருல. அதிமுக நிர்வாகி ஒருத்தர் ட்ரக் சப்ளை பண்ணேன்னு போலீஸ்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவருக்கு ஏன் வாயை திறக்கல?
அப்போ உங்களுடைய பயாஸ் எங்க இருக்கு? எப்படி அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இப்படி ட்ரக்ஸ் அப்ளை பண்ணலாம்? அதுக்கு உங்களுடைய கண்டனை என்ன? உங்களுடைய மறுப்பு என்ன? அப்ப திமுக காரன் என்ன பண்றான்றதை மட்டும்தான் நான் தேடுவேன். சமுதாயத்துல என்ன பிரச்சனை இருக்குன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை திமுக காரியம் பண்றானா இல்லையான்றது மட்டும்தான் ஏன் பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் யாரோட கையால்? ஆளுங்கட்சி ஒரு தவறு செய்து அதை சுட்டி காட்டுறாங்க. எதிர்கட்சியா இருந்தே ஒருத்தன் ட்ரக்ஸ் அப்ளை பண்றான்னா அவன் ஆளுங்கட்சியா வந்தா என்னென்ன பண்ணுவான்? ஜாஃபர் சாதிக் கைது பண்ணி கோர்ட் என்ன கேட்டது? ஜாஃபர் சாதிக் தான் இதை கொடுத்தாரா இல்லையான்றதுக்கே உன்ட்ட ஆதாரம் இல்லை, ஆதாரத்தை ஒழுங்கா எடுத்துட்டு வாடான்னு அவரை ஜாமீன்ல வெளியே விட்டுருச்சு. ஜாஃபர் சாதிக் ஒரு இடத்துல இருந்து கொண்டு வர்றாருன்னா அவர் யார்கிட்ட இருந்து கொண்டு வந்தார்? எங்க இருந்து கொண்டு வந்தார்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லையா? ஜாஃபர் சாதிக் கிங் பின் இல்லை, நீதிமன்றம் மறுத்து விட்டது. ஏன்னா இந்த வச்சுக்கிட்டாடா கிங் பின்னு சொன்னீங்கன்னு நீதிமன்றம் ஒரே போடா போட்டுருச்சு. ஒரு போன் காலை உன்னால ட்ரேஸ் பண்ண முடியல, இவனை தூக்கிட்டு வந்து என்னத்துக்குடா ஜெயிலில் வச்சிருக்கிறான்னு நீதிமன்றம் கேட்குது. அப்போ நீங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா, இதான் டனல் விஷன் அப்படிம்பாங்க. நான் ஒருத்தனை குற்றவாளி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அவனை எப்படியாவது குற்றவாளியா மாத்துறதுக்கு இந்த விசாரணை படத்துல 4 பேரை அடிச்சு 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 அவனை குற்றவாளியா மாத்துவாங்கல்ல, அவனை ஒத்துக்கிட வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை தொடர்ந்து செய்வதுதான் இவர்களுடைய வேலை. உண்மையான குற்றவாளிகளை அப்புறப்படுத்துவது இவர்களுடைய நோக்கம் அல்ல. அப்படியான நல்ல நோக்கத்தில் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அப்போது வரவேற்கலாம். ஆனா அந்த நல்ல நோக்கம் இவர்களுக்கு வராது, வரப்போவதும் கிடையாது. சொந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களிடம் ஒரு வார்த்தை, சொந்த மக்களிடம் ஒரு வார்த்தை என்று மாற்றி மாற்றி பேசக்கூடிய இந்த தவளைவாய் நடிகர், தவளை ஏன்னு சொல்றேன் அப்படின்னா உருவத்தை வச்சு சொல்ல, தவளை தண்ணீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். அதுபோல இவர் இந்த சினிமா துறையில ஒரு உருட்டு, மக்களிடம் ஒரு உருட்டு, மொத்தத்தில் அவர் ஒரு புரட்டு நடிகர், புரட்சி நடிகர் அல்ல, அவர் புரட்டு நடிகராக மாறி இருக்கிறார். எம்ஜிஆரோடலாம் தயவு செய்து உங்களை கம்பேர் பண்ணாங்க. எம்ஜிஆர் இருக்கக்கூடிய 1000 கோளாறை என்னால சொல்ல முடியும். ஆனா அதே எம்ஜிஆருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய 1000 வித்தியாசத்தையும் என்னால சொல்ல முடியும். அதுக்குதான் படிடா பரமான்னு சொல்றோம். எதையுமே படிக்காம நம்ம சிஎம் ஆகணும்னா அப்படின்னா என்ன பக்கத்து கடையில விக்கிதா, அப்பா பொறி உருண்டை வாங்கி கொடுப்பான்ற மாதிரி சிஎம் போஸ்ட் வாங்கி கொடுப்பா, என்ன வந்தா சிஎம்மா தான் வருவியா? ஒரு சாலிகிராம் இப்போ ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க? ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு நகர்மன்ற தலைவர், ஒரு முனிசிபல் சேர்மன், அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் இல்லையா? அவர் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வச்சிருக்கிறாருல்ல. நீ அப்படி ஒரு ஒன்றிய செயலாளரை ஒன்றிய செயலாளரா நில்லு. இல்ல சாலிகிராமத்துல ஒரு மயில்சாமி கூட எலெக்ஷன் இருக்கிறாருங்க. மயில்சாமிக்கு இருந்த துணிச்சல் கூட உனக்கு இல்ல. ஒரு சிரிப்பு நடிகர்னு அவரை மட்டம் தட்டி தான் சினிமா உலகம் நடச்சு. ஒரு நகைச்சுவை நடிகருக்கு இருந்த துணிவு கூட ஹீரோவா நடிக்கிற உனக்கு இல்ல அப்படின்னா நீ யாரு? இப்ப வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்க போறதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவர் எலெக்ஷன்ல நிப்பாரா அப்படின்றதே சந்தேகம் தான். எலெக்ஷன் வரைக்கும் கட்சி தாக்கு பிடிக்குமான்றதே சந்தேகம் தான். ஏன்னா கட்சியை வளர்ப்பதற்கான எந்த விதமான அடிப்படை அறிவும் இவர்களுக்கு கிடையாது. ஆகஸ்ட்ல இருந்து ரோட் ஷோ போறாருன்னு செய்திகள் வருது. ஆகஸ்ட்ல இருந்து மக்களை சந்திக்க போறாரு. டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. பெரும்பாலான மக்கள் அவர் பக்கம் போக வாய்ப்பு இருக்குல்ல. செப்டம்பர்ல டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்க போய் போட்டு காட்டுறது என்னங்க நீங்க? அவர் எங்க போய் டீசரை பப்ளிசிட்டி பண்ணுவாரு? டீசர் வரும், அடுத்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு, அடுத்து ஆகஸ்ட்ல சுற்றுப்பயணமா, அடுத்து டீசரு, அடுத்து சுற்றுப்பயணம், அடுத்து ட்ரெய்லரு, அடுத்து சுற்றுப்பயணம், அடுத்து படம். அந்த 3 எழுத்து நடிகர், முன்னாள் 3 எழுத்து நடிகர் என்ன ட்ராக்ல போனாரோ அதே ட்ராக்ல தெளிவா போறாரு. இவரை நம்பி போனா ஒன்ட்டு இருக்கிற பணமும் காலி, ஒன்ட்டு இருக்கிற பொருளும் காலி, ஒன்ட்டு இருக்கக்கூடிய நல்ல மதிப்பும் காலி. ஊருக்குள்ள பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னா ஊருக்குள்ள போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவனுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு நீங்க கேட்டு பாருங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்போ விஜய் நம்ம எடுத்தாலுமே கூட இப்போ விஜய் பண்ணல, விஜய் செகுலரிசமா பேசல, இந்து முன்னணி விஷயத்துல மௌனமா இருக்காருன்னு சொன்னா கூட இதுல எதையுமே அவர் பேசல. சீமானுக்கு ஆனா சீமான் இன்னைக்கு குரல் கொடுக்குறாரு, இந்து முன்னணி மாநாட்டை கண்டிக்கிறாரு, அவர் எதிர்க்கிறாரு. முருகன் அவரு ஒரு வழிபாட்டு முறை அப்படின்றது, அவரு தமிழ் முறை வழிபாட்டு அப்படின்றது தனியா அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆடு மாடு தனியா மாநாடு நடத்த போறேன் அப்படின்றாரு, அவங்களுக்கு மேய்ச்சி நிலம் வேணும்ன்றாரு. அதெல்லாம் நம்ம சீமானை ஏத்துக்கலாமா அந்த விவகாரத்துல? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, இது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா
1ஆம் கிளாஸ் தமிழ் பாட புத்தகத்துல இந்த திருக்குறள் இருக்கு. 2 திருக்குறள் தமிழ்நாட்டுல எல்லா பேரும் படிச்சிருப்பாங்க. 2 இல்ல 4, 5 திருக்குறள் இருக்கு. அதுல நம்பர் 1 கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அடுத்து முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. 3வது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 4வது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இன்னொன்னு கொக்கொக்க ஊம்பும் பருவத்து மற்றதும் குத்தொக்க சீர்த்த இடத்து. இது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த 5 குறள் மனப்பாடமா பொருள்பட வார்த்தைபட விளக்கம் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்றத, கல்வி என்ன பெரிய செல்வம், அதை விட மாடு பெரிய செல்வம். மாடு அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காரு திருவள்ளுவர்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அவருக்கு இருக்கக்கூடிய, அதாவது தொல்காப்பியர் ஒண்ணு சொல்லுவாரு, ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு. அதுல இந்த குருவி இதெல்லாம் 3 அறிவுன்னு நினைக்கிறேன். 6வது அறிவு பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு இல்லாத குருவி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவி அளவு கூட மூளை இல்லாத ஒருத்தராலதான் மாடல்ல மற்ற எவை அப்படின்னா மாட்டை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கொள்ள முடியும். இப்ப இவர் திருக்குறள் பொழிப்புரை சொல்லி ஆடு மாட்டுக்கு மாநாடு நடத்துற, மேய்ச்சலுக்கு நிலம் வேணும்னு கேட்கிறேன்னா தாராளமா நடத்துறாஜா. ஏன் யாரு வேண்டாம்னா நீ பாட்டுக்கு நடத்து, மாநாடு நடத்து, என்னமும் பண்ணு. ஆனா இளைஞர்களா மாடு மேய்க்கவா அப்படின்னு கூப்பிடாத. ஏன் அப்படின்னா அவருடைய வேலையை பாருங்க. ஒரு பக்கம் கல் இறக்கு, இன்னொரு பக்கம் மாடு மேய். உலகத்துல எந்த நாகரிக சமூகமாவது மாடு மேய்க்கவா கூப்பிடுமா? மாடு மேய்க்கவா கல்லிறக்கவா இப்படி கூப்பிடுமா? உனக்கு அறுக்கிறதுக்கு மாடு வேணும், அது நல்லா திங்கணும். குடிக்கிறதுக்கு கல் வேணும், அதை நல்லா இறக்கணும். இந்த உன்னோட பர்சனல் கோல்ஸ்ல இருந்து முதல்ல வெளியே வாங்க. ஏன் பர்சனல் ஆம்பிஷன்ல இருந்து எனக்கு 1000 பிடிக்குங்க, அதையெல்லாம் பொது கொள்கையை பேச முடியுமா? இப்ப அவர் ஏன் இதை கேட்கிறாரு? அவர் பீஃப் நல்லா சாப்பிடணும். பீஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல இளங்கண்ணா பிடிச்சு இருக்கணும். இளங்கண்ணுக்கு எங்க போறது? நல்லா மாடு மேய்க்கணும். இப்ப மாடு மேய். இவர் டெய்லி மாட்டுக்கறிங்கிறதுக்கும் இவர் டெய்லி கல்லு குடிக்கிறதுக்கும் ஊரையே கல் இறக்கு, ஊரையே மாடு மேயி. என்னத்துக்கு மாடு மேய்க்கணும்? மாட்டை தமிழ் சமூகம் ரொம்ப உயர்வா பார்த்திருக்கு. அப்படிப்பட்ட மாட்டுக்கு இன்னைக்கு பசிக்கு புல் இல்ல, மேயறதுக்கு இடம் இல்ல, எல்லாம் வனச்சட்டம் போட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. அதை நம்ம மீட்டு அந்த மாட்டுக்கு நம்ம கொடுக்கணும், அந்த நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மாட்டுக்கு நிலத்தை மீட்டு கொடுக்க போறீங்க, சரி. மாட்டுக்கு நிலத்தை மீட்டு கொடுத்து மாட்டை உயர்வாக கருதினார்கள் அப்படின்ற அது எனக்கு வேற எங்கேயோ லிங்க் ஆகுது. இந்த காமதேனுன்னு ஒரு கதை ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு அதோட இவர் காமதேனு தமிழர் புராணம் அப்படின்னு இவர் நம்பிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. மாட்டை என்ன பண்ணா? ஏறு தழுவினான், ஏறு தழுவி தொய்வான மாட்டை அடிமாடாக்கினான், நல்ல மாடு கறி சாப்பிட்டான். இவ்வளவுதானே. இப்ப மாடு மேய் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால ஒரு பொருளாதார கணக்கீட்டை இவர் என்னைக்காவது முன் வச்சிருக்கிறாரா? அப்படி பட்டனை தட்டினா அப்படி அங்க மாடு பாலில் அதுவா கறந்துடும், அப்படி பார்த்துக்கலாம். இங்கேயே உட்காந்து அங்கிருந்து மேய்ப்பான். இப்போ உலக அளவுல நவீன முறையில மாடு மேய்க்கிறதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ் வருது. சீமான் யாருன்றதை நான் சொல்றேன். இப்போ யூடியூப்ல புது வியாபாரம் ஒன்று தொடங்கியிருக்கு. என்ன வியாபாரம்னா, நீங்க அறிவா ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவசியம் இல்லை. எவனாவது ஒருத்தன் அறிவா ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பான். அந்த ரீல்ஸை எடுத்து வச்சு அதை மியூட் பண்ணி ஓட விட்டுட்டு அதை நீங்க உட்காந்து பேசுறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே தண்டவாளத்துல நடுவில் ஒரு கிராக் இருக்கு. இந்த கிராக் ஏன் விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். இஃப் யூ வாட்ச் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். வாட் அபவுட் செர்சி லானிஸ்டர் அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். எவனோ ஒருத்தன் போட்டது இவன் சின்னதா கீழே உட்காந்துக்கிட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி சீமான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா மாறிட்டார். மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, இதையெல்லாம் சொல்லி இது இளைஞர்களை எங்க கூட்டிட்டு போகுது? மறுபடியும் மாடு மேய்க்க வந்தானே கூட்டிட்டு போகுது. ஏங்க, எங்க அப்பா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, நான் மாடு மேய்க்க கூடாதுன்னு தானே எங்க அப்பா நினைப்பாரு. மாடு மேய்ச்சி எங்க வீட்டுல கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இன்னைக்கு நீ பெருமையா பேசலாம். அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் மாடு இருந்துச்சு. மாடு இருந்த போது வீட்டுக்குள் கல்வி இருந்ததா? மாடு இருந்த போது உனக்கு ஊரில் இவ்வளவு மதிப்பு இருந்ததா? மாடு இருந்த போது உன்னிடம் இவ்வளவு பொருளாதாரம் இருந்ததா? மாடு இருந்த போது உன்னிடம் அடுக்குமாடி வீடு இருந்ததா? மாடு இருந்த போது உன்னிடம் இன்னோவா கார் இருந்ததா? இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. இன்னைக்கு மாடு மேய்க்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. பெரிய பெரிய பண்ணையில வச்சு மேய்ச்சாதான் அதுக்கு லாபம். பெரிய பெரிய பண்ணையில ஒரு மாடு விலை என்னன்றது மக்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் 2.5 லட்சம் எல்லாம் மாடு வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறாங்க தெரியுமா? ஏன் மாடு வாங்குறதுக்கு எதுக்கு லோன்?
மாடே அவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த மாட்டை வாங்கி 10 மாட்டை வாங்கி பசுமாட்டை மேய்ச்சு பால் கறந்து தீனி போட்டு அதை வியாபாரம் பண்ணி பெருக்கி அவன் படிச்சு முன்னேறிட்டான். சரி, இன்னைக்கு மாடு மேய்க்கணும்னு கேட்கிறேன். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கும் வேணான்ற, தனி வீடு தான் கட்டணும்ன்ற, மாடு மேய்க்கிறதுக்கு இடமும் வேணும்ன்ற, எங்க தான் மாட்டை கொண்டு விட சொல்ற? காட்டுல கொண்டு விட சொல்றியா? மாடு மேய்க்கிறவன் அவன் பாட்டுக்கு மேய்ச்சிட்டு இருக்கான். மாடு மேய்க்கிறவனை வச்சு நீ அந்த மாநாட்டுல பேச போறத நான் வந்து ஆவலோட காத்திருக்கேன். அன்னைக்கு தலைவன் வாயை திறந்து கொட்டுவான் பாருங்க கண்டென்ட். அப்படி ஒரு கண்டென்ட் அன்னைக்கு கொட்ட போகுது. அப்புறம் அதை தாண்டி இப்போ வந்து இப்பதான் அவருக்கு தக்க வேலையை அவர் செய்யறாரு. இப்போ சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமா அந்த பொருளை பயன்படுத்த வைத்து மார்க்கெட்டிங் செய்வது. இப்ப சில பனைமர தோட்டத்து முதலாளிகள் கல் இறக்கினால் தங்களுக்கு லாபம் என்று கருதி சீமானை கூப்பிட்டு கல் இறக்குவதற்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அடுத்து மாடு வச்சு மேய்க்கிறான் ஒரு குரூப். இப்ப பசுமை விகடன்ல எல்லாம் நிறைய வரும். 10 மாடு படிப்படியாக கொட்டும் பணம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம். அந்த மாதிரி வந்து சீமான் வந்து பசுமையான காத்து, இயற்கை, என்ன வேணும்? சிறுதானியம். அது எப்படியா? உடல் எடையை குறைக்க ஒரு சத்து மாவு, உடல் எடையை கூட்ட ஒரு சத்து மாவு, உடல் எடையை பராமரிக்க ஒரு சத்து மாவு. இப்படி சத்துமாவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரெக்டான ரூட்ல இருக்கிறாரு. இதை அவர் பண்ணி நல்லபடியா வீட்டுக்கு வாடகை கட்டி இயற்கையான காத்து, பசுமை, இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம் மட்டும் போட்டீங்கன்னு வைங்க, கரெக்டா இருக்கும். ஆரோக்கியா நலம் அன்புடன் ஆரோக்கியான விளம்பரம் போட்டுறேன். நான் தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவரை வச்சு இந்த ஆவின் பால்ல வந்து எப்படி வந்து இந்த பசுமையான காத்து, இயற்கை, நலம் அன்புடன் ஆரோக்கியா ஃபேமஸ் ஆச்சோ, இது மாதிரி ஒரு ஆடை வந்து இவரை வச்சு ஷூட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பிக்கப் ஆகும். நல்லா மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சவரா இருக்கிறாரு. நேரத்துக்கு ஒரு வாய், அர்த்தம்லாம் தேவையில்லை. நீங்க என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதை அவர் பேசுவார். அப்படியான ஒரு வாய் வாடகை இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்கிறார். அப்படியே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நன்றி. நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.